श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि ध्यान श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। श्लोक 35। स्वामिन्नमस्ते नतलोकबन्धो कारुण्यसिन्धो पतितं भवाब्धौ मामुद्धरात्मीयकटाक्षदृष्ट्या रुज्ज्वातिकारुण्यसुधाभिवृष्ट्या। వివేక చూడామణి ప్రకరణ గ్రంథத்திலோ ஆச்சாரிய பகவத்பாதாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முக்கிய ஜன்மோடைய பெருமை பற்றியும் சொல்லி அப்படிப்பட்ட பெருமை உணர்ந்த ஒரு மனிதன் அவன் முமுட்சுவா ஆயிடுவான். அப்படி முமுட்சுவா இருந்து எல்லா சாதன சத்துஷ்டய சம்பத்திகள் இருந்த அந்த சாதகன் மனுஷன் முமுக்ஷு குருவினை எப்படி ஆசிரியக்கணும், குருவினை ஆசிரியிச்சு அந்த மோட்ச பிராப்திக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சிஷ்யனுடைய லட்சணங்கள் பலதெல்லாமே சொல்லிட்டு அப்புறம் குருக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன கேட்கணும். இப்போ தான் 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம குரு பூஜை வியாச பௌர்ணிமா கொண்டாடிட்டோம். அங்கேயும் குரு விஷயம்தான் சொல்லப்பட்டது. இங்கேயும் பகவான் 34வது ஸ்லோகத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 35 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த குரு கிட்ட எப்படி இருக்கணும், என்ன கேட்கணும்னு சொல்லும்போது பாகவதம் உத்தவகீதையிலோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற 6வது அத்தியாயத்தில் கூட கரெக்டாக 34வது ஸ்லோகத்தில் இந்த வார்த்தைகள் சிலதெல்லாம் ஒன்றுக்கொன்றும் சமன்வயமாகிறது. அதனால் அந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு தோணுறது. 34 முதல் வரியில் என்ன பார்த்தோம், இங்கே தமாராத்யம் குரும் பக்தியா பிரஹ்ரவ பிரஸ்ரய சேவனைஹி. அதே மாதிரி வார்த்தைகள் தான் உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணர் உத்தவகீதையில் உபதேசம் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் பரிச்சரியா ஸ்துதி பிரஹ்வ. அந்த பிரஹ்வ பாருங்கோ, அதே வார்த்தை இங்கே பிரஹ்வன்னு வணங்கி நமஸ்காரம் பண்ணி சரணாயி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி. பரிச்சரியா இங்கே பக்தியா தம் ஆராத்ய. அதுக்கு அர்த்தம்தான் பாகவதம் பரிச்சரியா ஸ்துதி ஆராத்ய பக்தியா பிரஹ்வ குண கர்மானு கீர்த்தனம் அப்படின்னு பாகவதம்ல அந்த வார்த்தைகள் சிமிலர் இருக்கிறதுனால அது ஞாபகப்படுத்திட்டுருக்கு. ஸோ வணங்கி நமஸ்காரம் பண்ணி குருவு பிரசாந்தமாக அமைதியாக உட்கார்ந்து இருக்கும்போது போய் கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும், 35 பார்த்து முடிச்சிருக்கோம். ஹே சுவாமி பகவன் நமஸ்தே. யாரெல்லாம் உனக்கு சரணாயிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ பந்து, அவனை காப்பாற்றுவே. என்ன நீ கருணா சிந்து,
அதனால நீ எல்லாருக்கு பந்து. யாருக்கு கருணா சிந்து? பவாப்திలో இருக்கிற பதிதம் பவாப்தோ, சம்சாரம் அనే கடல்ல முழுங்கி போயிட்டு இருக்கிற, தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த அஜ்ஞானி சம்சாரிகளுக்கு உன்னுடைய காருண்யமனே ஜலம் சமுத்திரம் வந்து இதே சம்சார ஜலமே தான் உங்களுடைய உபதேசத்தினால காருண்ய சிந்துவாக மாறுறது, கருணா சிந்துவாக மாறுறது, அப்படின்னா ஞான சிந்துவாக மாறுறது, ஞான சமுத்திரமாக மாறுறது. அதுக்கு காரணம் உங்களுடைய கருணா அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதனால் மாமுத்தர என்னை வந்து உங்களுடைய கண்களுடைய கட்டாட்ச திருஷ்டியா ஒரு சும்மா அப்படி எட்டி என்னை பார்த்தா கூட போதும், நான் அவ்வளவு தவிச்சிட்ருக்கேன், அவ்வளவு துக்கத்தில் இருக்கேன், அவ்வளவு தாபத்தில் இருக்கேன். அதனால் உங்களுடைய கண்ணு பார்வை நேராக என் மேலே விழுந்தா போதும், ருஜ்வா அதி காருண்ய சுதாவி விருஷ்டியா, ஸ்ட்ரெயிட்டாக நேராக கண்ணுடைய பார்வை என் மேலே விழுந்தாவே அந்த கருணா வருஷம் என் மேலே புடிஞ்சிடும். அப்புறம் நானும் எனக்கு இந்த துக்கத்தில் இருந்து விடுதலை ஏற்படும் ஓ குரு, அதனால் எனக்கு வழிகாட்டுங்கோ அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அடுத்ததாக 36வது ஸ்லோகத்தினை தொடங்குகிறோம். பாருங்க, இப்போது நமக்கு வரப்போகிற இந்த 3-4 ஸ்லோகங்கள் 34லேருந்து குரு விஷயம் வருது. என்ன இப்போ தானே குரு தத்துவம் பற்றி, குரு ஸ்தோத்திரத்துடைய அர்த்தத்தினை எல்லாம் பார்த்து குரு பூஜை முடிச்சிருக்கோம். அதனால் ஒரு மனிதனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி மட்டும் இருந்தால் போகாது, அதில் வந்து முமுட்சுத்துவம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கணும். முமுட்சுத்துவம் இல்லாமல் சாதன சதுஷ்ட சம்பத்தி இருந்தால் மிச்சம் 3 இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சங்கரரே சொல்லியிருக்காரு. ஆனால் முமுட்சுத்துவம் மட்டும் இருக்கே, ஆனால் ப்ரிப்பரேஷன் மிச்சம் அடுத்தது இல்லைன்னாரு. அப்போ அங்கே ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. பரவாயில்ல, உனக்கு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்திலோ முதல் 3 அவ்வளோ உனக்கிட்ட இல்லைன்னாலும் உனக்கு ஸ்ரத்தா பக்தியோடு இந்த முமுட்சமான வைராக்கியமும் முமுட்சுத்துவம் மட்டும் இருந்தால் போதும், அந்த குரு உனக்கு கரையேற்றுவார். அதையும் சொல்லிட்டார். அதனால் இப்போது பாயிண்ட் என்னன்னா, குரு ஆசிரியக்கிறது, குரு சொல்கிறபடி நடக்கிறது, குரு உடைய உபதேசங்கள்னு சிரவணம் மூலமாக கேட்கறது అనేది முக்கியத்துவம். 36வது ஸ்லோகம். துர்வார சம்சார தவாக்னிதப்தம் தோதூயமானம் துரதுஷ்டவாதைः பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோः சரண்யமன்யத்யஹதம் ந ஜானே. இந்த ஸ்லோகத்தில் சிஷ்யன் என்ன பிரார்த்திக்கிறார், என்ன சொல்கிறாரு? குரு உடைய விஷயம் சொல்லும்போதும் குரு అనేది தத்துவம் అని சொல்லியிருக்கோம். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அங்கே வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை. அந்த பிரம்மமே சாட்சாத் குருவாக இருந்து, அதுக்கு நாராயண பகவான் இப்படியெல்லாம் பேர் கொடுக்குறோம். ஆனால் உபனிஷத்து யஹ பிரம்மாணம் விததாத், முதல் பிரம்மதேவன்னு யார் உருவாக்கினாரோ அந்த பிரம்மதேவன் உருவாக்கின பிரம்மன், அந்த பிரம்மனே வேதங்களின் உபதேசம் பண்ணி ஞானத்தின்னு கொடுத்தார் முதல். அப்படின்னா ஞானம் என்பது ரொம்ப முக்கியம். அதை அடையிறதுக்கு தான் இந்த மனுஷனுடைய ஜென்மம் అనేది உணரணும். இப்போ பதங்களுடைய அர்த்தம் பாருங்க.
நான் எதுக்கு உங்களுடைய கருணா கட்டாட்சம் முந்தாவது ஸ்லோகத்தில் உங்கள் கண்களிலிருந்து கருணாபூரிதமான கண்களிலிருந்து எனக்கு அந்த கடாட்சம் கருணை எனக்கு மேலே பிரசரிக்கணும்னு சொன்னி எதுக்கு கேட்குறான்னா, துர்வார சம்சார தவாக்னி தப்தம். இங்கிருந்து ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப பொயிட்டிக்கலாக நல்ல ஒரு சிமிலி கம்பேரிசனோட அப்படி இருக்கும். துர்வார் அப்படின்னா காட்டு தீ, அது அணிக்கிறதுக்கு டு சப்ரெஸ் ஆர் டிஸ்ட்ராய் ரிமூவ் த ஃபாரஸ்ட் ஃபயர்னோ காட்டு தீ அது எவ்வளவு கஷ்டமோ. ஸோ அணிக்கிறதுக்கு கஷ்டமான அந்த காட்டு தீ மாதிரி இந்த சம்சாரமனே மிம்சாரம், சம்சாரமனே நெருப்பு நால என்னை ரொம்ப ரோஸ்ட் பண்ணுறது, தகிக்கிறது. துர்வாரன்னு ரொம்ப கஷ்டமான இந்த சம்சார தவாக்னி தப்தம். தவாக்னின்னா ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி இந்த சம்சார அக்னி என்ன தகிக்க செய்கிறது பாருங்க. இப்போது இந்த மாதிரி குரு கிட்ட கேட்கணும் இப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் இப்படி எல்லாம் கேட்குறோமா? அப்படி நேராக யாரும் கேட்கறது இல்லை. ஆனால் மனசுல ஆவது அந்த பாவனை இருக்கணும். குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்து சத்சங்கம் ஸ்ரவணம் சாஸ்திர விஷயத்தில் கேட்கும்போதும், நானும் அப்படிப்பட்ட கஷ்டத்திலோ துக்கத்திலோ அப்படின்னா வாழ்க்கையில லோகத்தில் துக்கம் இருக்குன்னு தோஷ திருஷ்டியோட பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வழி என்னன்னு தெரியல, அதனால் உங்கள்கிட்ட வந்துட்டேன். அதனால் அந்த பாவனை உள்ளாவது இருக்கணும் நமக்கு. இப்போ கூட அதே ஏதோ ஸ்லோகங்களில் போயிட்டுக்கெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் அதே அந்த சிஷ்யனை பற்றி இவ்வளோ வர்ணிக்கிறார் அப்படி நினச்சக்கூடாது. இப்போ நம்ம அந்த நிலையில் தான் இருக்கிறோம். குரு கிட்ட வரத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். கேட்டு இப்போ ஞானம் அடைகிற வரைக்கும் நமக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், பாடிஸ் மைண்டு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் துர்வார சம்சார தவாக்னி தப்தம். அதனால் என்னாச்சு, தூயமானம் துரதிருஷ்டவாதைஹி. இந்த காட்டில் தீ வரும்போது என்ன ஆகுமான்னா, நிறைய காற்று இன்னும் வீசி அந்த நெருப்புன்னு நல்லா அழகாக பெருசு பண்ணி எல்லா பக்கம் பரவுற மாதிரி செய்யும். தூதூயமானம்னா ஸ்ப்ரெட்ஸ் டு ஆல் த பிளேசஸ். அதனால தான் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வந்துச்சுன்னு ஏதோ மேலே விமானத்தில் ஜலம் ஊற்றலாம் அது ஊற்றலாம்னு ஏதாவது பண்ணுறான். அது எப்படி பிடிச்சட்டா ரொம்ப ரொம்ப குயிக்காக அந்த காற்று இருந்துச்சுன்னா அப்படியே கிடுகிடுன்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸோ தோதூயமானம், நானும் இந்த சம்சாரம்னு இந்த நெருப்பு என்ன பண்ணுறது, துரதிருஷ்டவாதைஹி, என்ன காற்று இங்கே வீசுறது, நான் செஞ்ச பாபம் ஏதோ செஞ்சு பாபம்னு அக்ஞானம்னு அர்த்தம். துரதிருஷ்டம்னா அக்ஞானம்தான் துரதிருஷ்டம், ஞானம்தான் அதிருஷ்டம். அந்த ஞானம் அடையிறது தான் அதிருஷ்டம், மிச்சமெல்லாம் துரதிருஷ்டம். அங்கே இது புரிஞ்சுக்கணும். அப்போது துரதிருஷ்டவாதைஹி, எந்த காற்றுனால, துரதிருஷ்டமனே காற்றுனால, அர்த்தமன பிராரப்தமனே காற்றுனால இந்த சம்சாரமனே அக்னி எனக்கு சுற்றி இருக்கிறது இன்னும் அது ஜாஸ்தி ஆகிட்டு என்னை ரொம்ப ரொம்ப பாடுபடுத்துறது. தோதூயமானம், ஆட்டு வைக்கிறது. ஸோ பாபம் பிராரப்தம், அதுக்கு பேர் துரதிருஷ்டம். ஓகே, பார்க்கலன்னு பிராரப்தம் கூட அப்படி தானே. பிராரப்தம் புண்ணியம் பாப்பம் சேர்ந்து வருது. ஆனால் இங்கே துரதிருஷ்டம்னா பாப்பம் மெயினாக என்ன பாப்பம் செஞ்சாலும் திரும்பி அதுக்கு ஆகதான் இந்த சரீரத்தில்
இப்படி ஜீவனை மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கு, சுற்ற வேண்டியதாக இருக்கு. பரவாயில்ல, எப்படியாவது இப்போது தப்பிச்சுக்கணும்னு ஆசை வந்ததே, நான் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும். ஸோ தூதூயமானம் துரதிருஷ்டவாதைஹி. எதுக்கு இப்படிப்பட்ட துரதிருஷ்டமான தோதூயமானம் துரதிருஷ்டவாதைஹி துர்வார சம்சார தவாக்னி தப்தம். நான் ரொம்ப பயந்து போயிட்டே குருவே, பயமாக இருக்கு. பீதம், நான் பயந்துட்டேன். எனக்கு பயம் ரொம்ப துரத்திட்டே வருது. ஜராபரணம், வியாதி ஜரா மரண பயம். க்ஷுத் பிபாசா உடைய தொந்தரவு, அப்புறம் மனசில் மோகம் துக்கம் அதோடைய தொந்தரவு இத்தனை இருக்கு. பீதம், அது எல்லாத்தினால நான் ஆடி போயிட்டுருக்கு, பயந்து இருக்கு. அப்படி பயந்து போயிருக்கிற அப்புறம் பிரபன்னனா இருக்கிற எனக்கு அப்படின்னா நான் உங்களை சரணடைஞ்சா இல்லை, நீங்கள் தான் கத்தியனை வந்துட்டேன் இல்லை, சாஸ்திரந்தான் குருவே சரணம்னு வந்துட்டேன் இல்லை. அதனால் இப்படி பிரபன்னன்னா உங்களுக்கு சரணாகதியான பயந்துட்டுருக்கிற எனக்கு என்ன பண்ண, என்ன பரிபாஹி, ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மீ, காப்பாத்துங்கோ, ரட்சிங்கோ. எதுலனுந்து மிருத்யோஹோ, மிருத்யுவிலனுந்து காப்பாத்துங்கோ அண்ணா. இங்கே அர்த்தம் மிருத்யுவிலனுந்து யாருன்னு காப்பாற்ற முடியாது. மிருத்யு అనేది அப்படின்னா இந்த அஜ்ஞானத்திலேருந்து என்ன கரையேற்றுங்கன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை மிருத்யோட பயம் இருக்கு, அது நீக்கப்படணும். மிருத்யோஹோ அப்படி என்ன மிருத்யு வராமல் இந்த லோகத்தில் அப்படியே இந்த சரீரத்தில் வாழ முடியுமா? முடியாது. இங்கே பிறந்தாச்சுன்னா இந்த சரீரத்துக்கு பிறப்பு இருக்கு, சரீரத்துக்கு இறப்பு இருக்கு. பிறப்பு இல்லாத சத்வஸ்து அசல் என்ன பின்னாடனே என்னை நான் உணர்ற எனக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த மிருத்யுவில் அஜ்ஞானத்தில் நான் சரீரம் நினச்சிக்கிற அஜ்ஞானத்தில் காப்பாற்றுங்கோ. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கிட்டு அது சத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனே, அதனால தானே லோகத்துக்கு விவகார விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதெல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டுருக்கேனே, அதை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டுருக்கேனே. அதனால் மிருத்யோஹோ பரிபாகின்னா இந்த அஜ்ஞானத்தில் என்னை விடுப்பிச்சுட்டா ஞானம் வந்தாச்சுன்னா அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா இந்த சர்வ துக்கமும் போயிடும், அபய பிராப்தி ஏற்படும். அபயம் பிரதிஷ்டா விந்ததே உபனிஷத்து. அதனால் இப்போ நம்மளுக்கு சுற்றி பிரபலமாக வளர்ந்துட்டுருக்கிற இந்த வைரஸ் பற்றி இவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது. அது மனிதர்கள் உயிர்னே எடுத்துகிட்டு போகிறது சில பேருன்னு. அதனால் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ சுற்றி இருக்கிற கவர்மெண்ட்டோ மக்களோ யாரும் என்ன பண்ண முடியும்? பண்ணுற வரைக்கும் உதவி செய்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும். ஆனால் அசல் வைரஸ் என்னன்னா இந்த அஜ்ஞானமனே வைரஸ்ஸு எல்லோருக்கும் இருக்குங்க. ஏன் இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் மக்களில் நிறைய பேர் செத்து போகிறாங்க, நிறைய பேருக்கு அந்த சாகு பயம் இருக்குது, நிறைய பேர் துக்கத்தினால தாங்க முடியாமல் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நடக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி கூட. இனிமேல் கொரோனா போனதுக்கப்புறம் கூட இதெல்லாம் நடக்கும். ஸோ ரூட் காஸ் என்னன்னா அஜ்ஞானமனே வைரஸ் அதை நீக்கணும். இல்லைன்னா ஏன்னா அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் சரீரம் வந்துச்சு, அதனால தான் திரும்பி ஒரு உலகத்தில் வந்துட்டு இந்த பிராந்தி ஜன்யமான மித்யா ஜகத்தினை வாழ்க்கை நடத்த வேண்டியதாக இருக்குது. அது பிராரப்த தோதூயமானம் பண்ணுறது. அதனால அது எப்போ யாருக்கு என்ன நடக்கும், என்ன வரும், என்ன கடிக்கும், என்ன போகும்னு தெரிய மாட்டேங்குதே.
எல்லாமே அன்சர்டனாக இருக்கு. நம்ம கண்ட்ரோலில் இந்த சரீரமும் நம்ம கண்ட்ரோலோ இல்லை, சுற்றி இருக்கிற விஷயங்களும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, என்னமோ யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட இந்த ட்ராமாக்குள்ளே வந்து இது சத்தியமாக நினச்சிக்கிட்டு இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இது முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்படி இன்னொரு ட்ராமா தொடங்கிறதுக்கு நானே போய் தேவையில்லாமல் மாட்டுக்கணும். அதனால் எனக்கு மிருத்யுவில் வந்து ஸோ த வைரஸ் இஸ் திஸ் அக்ஞானம் வைரஸ். அதனால் நம்மளுடைய முயற்சி, முமுட்சுவாக இருக்கிற சாதகனோட முயற்சி, இந்த அக்ஞானமனே வைரஸ் போயிடுச்சுன்னா சரீரத்துக்கு மிருத்யு இருந்து தான் இருக்கும், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருக்கும்போதே இது எனக்கு சேர்ந்ததில்லை, இது பகவானுக்கு சேர்ந்தது, இதெல்லாம் ஒரு என்னமோ ட்ராமா நடக்கிறது, இதில் சத்தியம் இல்லைன்னு அந்த பரீட்சித்து 7வது நாள் பாம்பு தக்ஷகன் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அபயம் பிராப்தி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சுகரிக்கு வணங்குறார். எனக்கு பயம் எல்லாமே போயிடுச்சுன்றார். அப்போது பயம் எப்படி போகும்? இந்த பயம் போயிடுச்சுன்னா, கொரோனா வைரஸ் பயம் போயிடுச்சுன்னா இன்னொரு பயம் இருக்குன்னுட்டு இருக்கு. மனிதர்களுக்கு என்னென்னோ பயம், இது பற்றி அதில் யாரும் யோசிக்காமல் இது பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிற மக்கள் இருக்காங்க. இன்னும் இவ்வளோ லோக்கத்தில் நடந்துட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு என்னமோ அவங்கள ஆசைகள் அவங்களோட பயங்கள் இருக்கு, வாழ்கிறான். அதனால் திஸ் இஸ் நாட் தி எண்ட். பிறந்தோம், இந்த எல்லாம் இருக்கும், சம்சாரம் இருக்கும். அப்போது இந்த உடம்புல இருந்தே சம்சாரத்தில் இருந்துகிட்டே இந்த புத்தி சரீரம் புத்தி மனசுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகப்படுத்திட்டு இது எனக்கு சம்பந்தமில்லை, நான் அஜ்ஞானத்தினால் இது எல்லாத்துக்கும் இதுக்கு சேர்ந்தது எல்லாத்துக்கும் சத்தியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நான் இந்த துக்கத்துக்கு நானே என்னை ஆளாக பண்ணிக்கிறேன், துக்கத்துக்கு ஆளாயிடுறேன் நான் தான். அப்போது அங்கே கரெக்ஷன் பண்ணணும், புத்தியில் இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கணும். அஜ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும். அதனால் அப்படிப்பட்ட அஜ்ஞானத்தில் வந்து என்ன கரையேற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு பரிபாகி மிருத்யோஹோ அப்படின்னு ஓ குருவே அப்படின்னு சொல்லி, அப்புறம் அகம் ந ஜானே அந்யம் சரண்யம், அது மட்டும் இல்லை இன்னொன்று நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வேறு யாருமே எதுவுமே எனக்கு நான் சரணாகக்கூடிய இன்னொரு வஸ்து அந்யம் சரண்யம் ந ஜானே. இதுதான் அந்த ஈஸ்வரனுக்கு குருவுக்கு சாஸ்திரத்துக்கு சரணாகிறது. 3 ஒன்று தாங்க. குரு ஈஸ்வர் பகவானேவ சரணம். ஹரிசரணம் 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 ஸ்ரீ ஹரிசரணம் குருசரணம் 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 சத்குரு சரண். சத்துன்னு பற்றி சொல்லிக் கொடுக்குற குரு அவர். அப்போ சாஸ்திரம் தாப்பா நமக்கு முன்னாடி இருக்க மருந்து, பா அந்த சாஸ்திரம் மருந்து கொடுக்குறே அப்படின்னு உபதேசம் பண்ணுவார். பாருங்க, உபதேசம் இன்னும் விவேக சூடாமணிக்குள்ளே போல நம்ம இதெல்லாம் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் சங்கரர். அகம் ந ஜானே அந்யம் சரண்யம் அப்படின்னு என்ன அதனால் காப்பாத்துங்கோ. அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குருபக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். உங்கள் பாதங்கள் கிட்ட வந்துட்டேன் நான், என்ன எப்படியாவது இந்த துக்கத்தில் வந்து இந்த வியாதியில் வந்து சம்சார அஜ்ஞான வைரஸ்னே நீக்குங்கோ. சரியா? அப்படியே சொல்லி அடுத்தது 37வது ஸ்லோகத்தில் இன்னொரு விதமாகவும் இன்னும் பிரார்த்திக்கிறான். குருவனே நல்லா வேண்டிக்கிறான், பிரார்த்திக்கிறான். எதுக்குன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்க குருவினு பாராட்டிட்டு குருவினு
शान्तं महन्तो निवसन्ति सन्तः वसन्तवल्लोकहितं चरन्तः तीर्णा स्वयं भीमभवार्णवं जनान् अहेतुन्नान्यानपि तारयन्तः. ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏன்னா உங்களை மாதிரி குருகள், சத்குருகள், மகாத்மர்களை வந்து இப்போ குருவுடைய அந்த லட்சணங்களை சொல்கிறாரு, குருவின் பாராட்டுறாரு, ப்ரைஸ் பண்ணுறாரு. ஓகே, சத்குரு இப்படி எனக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த குருன்னு வந்து நம்ம ஒழுங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா குருவுடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டு குருவுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே நமக்கு வாழ்க்கையில் பாதி காலம் போகும். அது சரியாக சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கு தான் ஒரு புஸ்தகம் படிக்கும்போது சாஸ்திரத்தில் இத்தனை இடத்துல பல வாட்டி பகவத்கீதா, பாகவதம், பிரகரண கிரந்தம், உபனிஷத்து எங்கே பார்த்தேன் அந்த குரு 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 பற்றி சொல்லப்படுறது. சரியா? அதனால் முன்னாடி யாருக்கிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு அந்த சத்குருடைய மகிமை தெரியணும். குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா. யாரு குரு? சாந்தாக. ஏன்னா குருன்னு பார்த்தாவே அவங்க சாந்த ஸ்வரூபர்கள். சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் சாந்திதா சாந்தோயம் ஆத்மானி. அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிற அந்த சத்குருவினை வந்து சாந்தாக. சாந்தமே ஆத்மஸ்வரூபம்னே தெரிஞ்சுக்கிட்டு அதிலேயே இருக்கிறவங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இவங்க பிரசாந்த நிலையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சார் அங்கே சொல்லலையே சங்கரன்னா அர்த்தம் அதே தான். சாந்தாகன்னா இந்த சாந்தி அசாந்திக்கு சாந்திக்கு கூட தள்ளி அப்பாறப்பட்டு தான் நிற்கிற பிரசாந்தி. பிரகர்ஷணேன சாந்தி, நிலகுலையாத சாந்தி. அப்படின்னு இது மனசுக்கு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு அர்த்தம். சாந்தி அசாந்தி అనేది சாதாரணமாக மனசுடைய நிலை, பிரசாந்தி అనేది ஆத்மோடைய நிலை. அதனால தான் சாந்தாக. அதனால தான் சாந்தாகாரம் புஜகசயனம். அங்கே ஆரம்பமே பாருங்கோ, புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். எல்லா பதத்துக்கு ஒரு தனிப்பட்ட தத்துவார்த்தம் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி விவரிக்கும் போது அங்கே பேசியிருக்கேன். சரியா? ஸோ அப்படிப்பட்ட குரு சாந்தாக. அப்புறம் மகாந்தக. மகாந்தகன்னா மகாத்மர்கள்னு அர்த்தம். விஷால ஹிருதயம் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். மகாந்தாகன்னா ப்ராட் மைண்டட் ஆர் நோபல், பவித்திரமான பெரிய ஹிருதயம், விஷால ஹிருதயம் இருக்கிற அவங்க மகாந்தக. அதனால தான் இவங்களுடைய பாவனையில் எப்பவுமே எப்படி இருக்கும் பிரார்த்தனைகள்? லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினஹ சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது. இப்போ பார்த்த சர்வ மங்களம், சர்வ லோகத்துக்கு மங்களம் ஏற்படணும், எல்லாருக்கும் இந்த ஞான நிலை வரணும் அப்படின்னு ஆசிக்கிற அதுக்காகவே செயல்பட்டு இருக்கிற விஷால ஹிருதயம் இருக்கிற மகாந்தக. அதனால நிவசந்தி சந்தக. இந்த மகாந்தர்கள், சாந்த சுபாவம் இருக்கின்ற மகாந்தர்கள் நிவசந்தி, இந்த சந்த புருஷர்கள், மகாத் சாதுக்கள் நிவசந்தி, அவங்க வாழுறாங்க. எப்படி வாழுறாங்க? அவங்களுக்காக அவங்க வாழுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சரீரம் வந்து கேவலம் லோக சங்கிரகார்த்தம், ஈஸ்வரிய பிரீத்தியர்த்தம், ஈஸ்வர காரியார்த்தம் மட்டும்தான், லோக கல்யாணார்த்தம் மட்டும்தான் அது இருந்துட்டு இருக்கும். அதனால்
அவங்க நிவசந்தி ஜீவிச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாரும் நம்மளும் ஜீவிச்சிட்ருக்கணுமே சார். வசந்தி நிவசிச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். வசந்தி என்ன வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன வாழ்ந்துட்டுருக்காங்க, நிவசிச்சிட்ருக்காங்க. நம்மளும் இருக்கிறோமே, வாழ்கிறோமே. அப்படி இல்லைப்பா. மரம் தனக்காக அத்தனை பழங்களனே பூக்களனு கொடுக்கறது இல்லை. தனக்காக இல்லை, லோகத்துக்காக. பசுமாடு அவ்வளோ பால் கொடுக்கறது கேவலம் தன்னுடைய ஒரு கண்ணுக்குட்டிக்காக இல்லை. நதி பிரவகிக்கிறது, இது ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, எல்லாமே பரோபகாராய, எல்லாமே பரோபகாரத்துக்காக தான். ஒரு மரம் பற்றி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கொடுக்கறது, என்ன பண்ணுறது. அதே மாதிரி நிறைய லோகத்தில் பார்த்திங்கன்னா அப்படி. அதனால் பரோபகாராய இது எல்லாமே பண்ணும்போது பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம், இந்த சரீரம் பரோபகார்த்தத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அந்த பாவனை. அதனால் அவங்க என்ன எப்படி இருப்பாங்க, நிவசந்தி சந்தக அண்ட் சரந்தி வசந்தவத் லோகஹிதம். லோகத்துக்கு ஹிதம் பண்ணுறதுக்காக அவங்க நிவசிச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லை, சரந்தி ஜீவிச்சு வாழ்ந்துட்டே இருக்காங்க, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா. அப்படின்னா கண்டிப்பாக சுற்றிட்டே இருக்கணுமா என்னவன்னா, பொதுவாக மகாத்மார்கள் அந்த காலத்தில் சாதுக்கள் என்ன சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அவனை சந்திக்கிற, அவங்களோட அருள் வாங்கிக்கூடிய, அவங்களோட உபதேசத்தின் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அவங்களுக்கு. சரி, அப்படி இல்லை சுற்றில் அந்தளவுக்கு அந்த காலம் மாதிரி இப்படி பரிவிராஜகனானும் அப்படி அவதூதகா சுற்றலைன்னா கூட பல கிளாஸ் நடத்துறது, பல காரியக்கிரமங்கள் செய்கிறது, பல பேருக்கு உபயோகப்படுற மாதிரி, மேக்சிமம் பீப்புளுக்கு உபயோகப்படணும் அவங்களுடைய வாழ்க்கை. அதுதான் அவங்களோட நோக்கம். அதனால் லோகஹிதனுக்காக அவங்க வசந்தவத், அங்கே வசந்த ருத்து, அந்த ஸ்ப்ரிங் சீசன் இருக்க பாருங்கோ, எவ்வளோ ஆனந்தம் கொடுக்கும், குளிர்ச்சி கொடுக்கும். இயற்கை மொத்தம் ரொம்ப நல்ல அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, ருசிக்கிறதுக்கு. அதனால் லோகத்தில் வசந்த ருத்து மாதிரி, அந்த வசந்த ருத்து வரும்போதும் எல்லா ருத்துகளும் தேவைதை, ஆனால் அந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும்போதும் we feel so good. நம்ம மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும். அதனால் லோகத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ணுறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு லோகஹிதம். இதுக்கு சம்பந்தப்பட்டு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாட்டு இருக்கு. மனசா சததம் ஸ்மரணீயம் வசசா சததம் வதனீயம் லோகஹிதம் மம கரணீயம் லோகஹிதம் மம கரணீயம். லோகத்துக்கு ஹிதம் பண்ணுறதுக்காக தான் நம்ம சரீரம் இருக்கேனே. மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், மனசா சததம் ஸ்மரணீயம். மனசில் இது மறக்கக்கூடாது. இது லோகஹிதம் மம கரணீயம். லோகத்துக்கு நான் ஹிதம் பண்ணணும், லோகத்துக்கு ஹிதம் பண்ணணும். அப்படின்னு அர்த்தம் என்ன, தனக்கு தான் முதல்ல ஹிதம் பண்ணிக்காதவன் லோகத்துக்கு எப்படி ஹிதம் பண்ணுவான்? இப்போ இந்த குரு ஞானிகள் மகாத்மாவோட விஷயம்ல தே ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி. அந்த அளவுக்கு நம்ம போலன்னா கூட நம்ம சித்தசுத்திக்கு, குரு பிராப்திக்கு, ஞான பிராப்திக்கு வேண்டிய சித்தசுத்திக்காகவாது கர்மயோகம் இது இப்படி பண்ணணும் இல்லையே. லோகஹிதம் லோக சங்கிரகமே வாபி கர்த்ருமர்ஹசி. லோக சங்கிரகத்துக்காக லோகா சமஸ்தானி குடும்பமானா கூட அது லோகம்தான். உங்களுக்கு பந்துவில் லோகம்தான். எல்லாரையும் பற்றி நல்லதாக நல்ல பாவனோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், பிரேமையோடு இருக்கணும். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பகவானோட அருள், சாஸ்திரம், ஞானம் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசை, அந்த பிரார்த்தனையிலேயே இருக்கணும். அதனால தான் நம்முடைய வைதிக மந்திரங்கள் எல்லாமே யூனிவர்சல் ப்ரேயர்ஸ் தான். அதை சொல்லிட்டா அதில் எல்லோரும் நம்ம ஜாயின் ஆகிட்டோம்.
அதனால் எனக்கு தனியான்னு சொல்லிக்க கூடாது. ஒரு அளவு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் சாதகன் வந்து சாதகனுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கூட ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளாக கூட ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் நமக்கும் அப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்டு நம்மளுக்கு கூட மகாந்தர்கள் ஆகணும். மனுஷனாவே சாதாரணம் இருக்கணும். மனுஷனும் மகான் ஆகணும். மகான். அதனால மனசா சததம் ஸ்மரணியம். அழகான அந்த சாங்கு. அதில் நிறைய சரணங்கள் இருக்குது. இப்போது அதெல்லாம் வர்ணிக்கல, அது சமயமாகும். ஓகே, ரொம்ப நல்ல அர்த்தத்தோடு எழுதியிருக்காங்க ஒரு பாட்டை. அதனால் அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து தீர்ணாக ஸ்வயம் பீம பவார்ணவம். அதான் இப்போ லோகஹிதம் பண்ணணும், லோகத்தினை உத்தரிக்கணும்னு சொன்ன முதல்ல என்ன நான் உத்தரிச்சுக்கணும் இல்லையா? ஸோ மை லைஃப் ஸ்டைல், மை லைஃப் கோல் எனக்கு முதல்ல தெரியணும். ஐ ஹாவ் டு வாக் இன் தட் பாத். நான் அனுசரிச்சுட்டு இருந்தால் தான் என்னை சுற்றி இருக்கிற என் குழந்தைகளை என்னோடய வீட்டு மெம்பர்ஸாவது சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாவது கிரகிச்சுக்குவாங்க. நான் அனுசரிக்கணும். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபாலோயர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் ஆச்சாரியன்னா ஆச்சரதி இது ஆச்சாரிய, நாட் ஜஸ்ட் ப்ரீச்சிங் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆச்சரிக்கணும். ஸோ அந்த ஆச்சரிக்கிறது பாருங்கள். இவங்க தீர்ணாக ஸ்வயம் எதிலேருந்து இவங்க கரையேறிட்டாங்க. அவங்கள ஒரு குருக்கிட்ட இருந்துட்டு அநேக வருஷம் சேவை பண்ணி சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு வாழ்க்கையிலோ எல்லா யமனியமங்கள் எல்லாத்தினையும் அனுசரித்து அனுஷ்டானங்கள் பண்ணி தபஸ் பண்ணி எல்லாம் ஆச்சு தாண்டிட்டாங்க. ஸ்வயம் அவங்கள தாண்டிட்டாங்க. ஸ்வயம்னா அவங்களா தாண்டிட்டாங்கன்னு இல்லை, அவங்கள தாண்ட முடியாது. பட் தே ஆர் fulfilled their lives and they achieved their goal. Now nowhere to go, nothing to do, but they live. Their living itself is அவங்க நிவசந்தி சந்தஹா வசந்தவத் லோக சரந்தின்னு சொல்லிட்டார்ல. ஒருத்தன் சஞ்சாரம் பண்ணணும், உபன்யாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் ரமண பகவான் வந்து எத்தனை நாள் அப்படியே மௌனமாக உட்கார்ந்துருக்கார், எங்கேயுமே போல. ஒரு நாள் கூட 50 வருஷம் அந்த அருணாச்சல மலைன்னு விட்டுட்டு அவர் வெளியில் போனதே கிடையாது. என்ன நடந்துச்சு, எவ்வளோ நடந்துச்சு, அற்புதம். ஏன்னா ஞானி எங்கே இருந்தாலும் பேசினாலும் பேசலேன்னாலும். அதனால் தீர்ணாக ஸ்வயம் இதில் என்ன தாண்டிட்டாங்க அவங்க வாழ்க்கையில். எல்லா பிள்ளை குட்டிகள் எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லோரும் அங்கங்கே ஃபாரின் போயிட்டாங்க எல்லாருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃபிக்ஸட் டிபாசிட் எல்லாம் இருக்குது, வீடு. இதை இல்லை, பீம பவாரணவம். இவங்க என்ன தாண்டிட்டாங்க, என்ன செட்டில் பண்ணிட்டாங்க. தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன சார்? என்ன தாண்டுறது? இங்கே தானே இருக்காங்க அவரு கூட. ஏன்னா அங்கே தாண்டி போயிட்டார், செட்டில் பண்ணிட்டார். நம்ம என்ன சொல்கிறோம், லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை பற்றி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன். இந்த லோகத்தில் விவகாரங்களில் செட்டில் ஆகிறது இதெல்லாமே உண்மையான செட்டில்மெண்ட் இல்லை. உண்மையான செட்டில்மெண்ட் வந்து ஞானம் அடையிறது தான். பகவானுக்கு பகவானே, நீங்கள் எனக்கு இந்த சரீரம் மனசு இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு என்னை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் செஞ்ச புண்ணிய பாப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிராரப்தக்கு நான் அது உணர்ந்தேன். அதே மாதிரி என்னை மேலே கருணை காட்டி நீ வந்து குருவினே அனுப்பிச்சிருக்கேன், அதையும் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற குருவினை அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு இனிமேல் அது என்ன வேணும், நான் தன்யன் ஆகிட்டேன்னு நான் இந்த அஜ்ஞானமனே இதில் வந்து தாண்டிட்டேன். ஸோ ஞானிகள் வந்து பீம பவாரணவம், பவசாகரம், பவமன்னா இந்த சம்சாரம், இன்ஃபெர்மரல் டிரான்ஸ்மிக்ரேஷன் வேர்ல்டு, ஜனன மரண சக்கரம். இது என்ன பீமன்னா பயங்கரமான சமுத்திரம், பவசாகரம். பவபயஹரண வந்தித சரண ரகுகுல பூஷண. பவபய, பவம்ல பயம் நிறைய இருக்குங்க. அப்போ பயம் போகணும்னா பவம் போகணும். பவம்னா சம்சாரம்,
பவம்னு அர்த்தம் பிகமிங்கு போகணும். பிகமிங் போயிடுச்சுன்னா ஜஸ்ட் பி பவகான். அதனால் தீர்ணாக ஸ்வயம் பீம பவார்ணவம். அப்புறம் சரி சரி நம்ம மட்டும் தாண்டிட்டோம், பா பரவாயில்ல நிம்மதி அப்படின்னு இருப்பாங்களோ? இருக்க முடியாது அவங்களால. அது தனக்கு தானாகவே அவங்க சங்கல்பம் இல்லாமல் அவங்கள மூலமாக ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்ன பண்ணும்? அந்யான் ஜனானபி தாரயந்த அந்யான் ஜனானபி. எவ்வளவு முடியுமோ யாரெல்லாம் அவங்கள கிட்ட வந்து சரணாயி கேட்டு உபதேசத்துக்காக வர்றாங்களோ அப்படிப்பட்ட தன்ய ஜீவர்கள், தி பிளெஸ்டு சோல்ஸ், மெனி ஆர் ஆல்சோ லிபரேட்டட். தாண்ட வைக்கிறாங்க. தாரயந்தகன்னா தே மேக் அதர்ஸ் டு ஆல்சோ டு கிராஸ் ஓவர். அண்ணா ஒரு கிளாஸ் இருக்கு அங்கே, அஹேதுனா. எதுக்கு சார் அத்தனை பேர்னு கரையேற்றுறாங்க? என்ன கமிஷன் வரும் அவங்களுக்கு? நிறைய பேர் சேர்த்து விட்டு நிறைய பேர் நினச்சிடு. நிறைய பேருக்கு எங்கே அட்மிஷன் வாங்கி கொடு, ஃபாரின் போகிறதுக்கு அது பண்ணு, கமிஷன் வரும். நத்திங். அஹேதுனா, எந்த காரணம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு ஆசை இல்லாமல், வித்தவுட் எனி ஒரு பேக்ரவுண்ட் எஜெண்டா, வித்தவுட் எனி hidden agenda, nothing, unconditional service, unconditional love. இதுதான் நாரத பக்தி சூத்திரத்தில் இன்னும் விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். த அன்கண்டிஷ்னல் லவ்னு என்னன்னு. ஸோ குருக்களுக்கு, மகாத்மர்களுக்கு இந்த லோகம் மேலே என்ன, லோகமெல்லாம் அவங்களுக்கு ஈஸ்வராக காணப்படுறது. அதனால் அந்த ஈஸ்வரனே அவங்களுக்குள்ள அப்படி இருந்து லோகஹிதம் மம கரணீயம் அஹேதுனா அந்யான் ஜனானபி தாரயந்தஹ. எல்லா அடுத்தவங்களும் கூட அவங்க வாழ்க்கையில் உயிர் இருக்கிற வரைக்கும், சக்தி இருக்கிற வரைக்கும் அநேக பேர்னு இந்த சம்பவ பீம பவார்ணவத்தில் வந்து கரையேற்றுவாங்க. ஆஹா, வாட் ஏ பியூட்டிஃபுல் லைஃப். மகாந்தர்கள், ஞானிகள். அதனால தான் இங்கே பகவான் சங்கரர் கூட பஜகோவிந்தத்தில் ஒரு ஸ்லோகம் அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். கடைசி ஸ்லோகம் 31 பஜகோவிந்தம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்த. அந்த குரு சரணமனே பாதங்கள், குரு சரண கமலங்கள், குரு சரணாம்புஜ, அதுமேலே நிர்பர பக்த, செலிக்காத அசையாத பக்தி. ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணுங்க. இந்த ஸ்ரத்தா பக்தி ரொம்ப ஜாக்கிரதை, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா அது கிராக் ஆகும். தேர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். சுற்றி எத்தனையோ நம்ம அநேக வருஷம் எல்லாம் பண்ணுவோம், கேட்போம், செய்வோம், குருவன்றோம், யாருனோ பூஜிக்கிறோம், நம்புகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் திடீர்னு மனசு வந்து எல்லாத்திலும் வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு போயிடும், என்னமோ வரும். அதனால தான் பிரார்த்தனை, கடவுளை பூஜிக்கிறதுல சுவாமி சொல்லுவார்ல, நீங்கள் கோயிலுக்கு போன என்ன சுவாமிஜி கடவுள்கிட்ட கேட்குறீங்கன்னா இதுதான். ஓ லார்ட், மை ஸ்ரத்தா ஆன் யூ ஷுட் நெவர் பிரேக். அவர் பிரார்த்தனை இப்படி தான் இருக்கும். மகாந்தர்களோட பிரார்த்தனை நம்ம கூட அப்படி. நம்ம பிரார்த்தனை, பகவானே எனக்கு குரு மகாராஜ் மேலே, உன்ன மேலேயும் குரு மேலேயும் சாஸ்திரம் மேலேயும் அனன்ய பக்தி, இது தினம் வளர்ன வர்த்தமானமாகணும் అని சொல்லிட்டு நம்முடைய வேண்டுதலில் கடவுள்கிட்ட சொல்லிக்கணும், அநேக வாட்டி சொல்லணும். ஸோ குரு சரணாம்புஜ நிர்பர பக்த. அப்படி இருந்து என்ன ஆகும்? சம்சாராத சிராத் முக்த. இந்த சம்சார பீம பவார்ணவம்ல வந்து ரொம்ப லேசாக, அச்சிராத் சீக்கிரமே. அந்த சீக்கிரம் అనేది టైం என்னఅనేది நம்ம கையில் தான் இருக்குது.
சம்சாராதச்சிராத் முக்தஹ. இது யாருக்கு சாத்தியம்? இந்த குரு மேலே பக்தி இருக்கணும்னு அதுவும் முன்னாடி சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் 2 வாரமாக கேட்குறோமா? சேந்திரிய மானச நியமாதேவம். இது எப்போ சாத்தியம்னா, நான் சரி சார் குருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், எனக்கு குரு இருக்கார் ஒருத்தரும், பூஜிக்கிற செய்கிற பண்ணுறேன், அப்பப்போ போகிறேன் கிளாஸுக்கு, அப்பப்போ நிஜமான குரு தட்சிணா குரு பூஜை என்னன்னா குரு சொல்கிறபடி நடக்கிறது என்ன, அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் அமல்படுத்துறதுன்னு. அதனால் அதை அமல்படுத்தணும்னு எனக்கு ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த் டு சேஞ்ச் மை செல்ஃப். அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, ரெடினஸ் டு சேஞ்ச் அண்ட் இம்ப்ளிமெண்ட் டு சேஞ்ச். அதுக்குனால இந்திரிய மனசை எல்லாரும் நியமம்னால மட்டும்தான் குருவோடைய சரணாம்புஜம் மேல் இருக்க அன்ஷேக்கபிள் டிவோஷன், பக்தி, ஸ்ரத்தா. திரக்ஷசி, அப்போது ரிசல்ட் என்ன? திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்துவம் தேவம். அந்த ஹிருதயத்தில் பிரகாசிச்சிட்ருக்கிற அந்தராத்மா சர்வாந்தர்யாமி பிரம்மம் அகம் அகம் அனி ஜொலிக்கிறதே, அதே அந்த ஹிருதயத்தில் இருக்கிற தெய்வம் அவனை தானே தெய்வமணி உணர்வான். எல்லா துவைத்தம் டிஃபரன்சஸ் எல்லாம் டிசப்பியர் ஆகும். அழகான பஜகோவிந்த ஸ்லோகம். அடுத்தது ஸோ அந்யாத் ஜனானபி அஹேதுனா தாரயந்தி. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 38. அயம் ஸ்வபாவஸ்வத ஏவ யத் பர ஸ்ரமாபனோத பிரபணம் மகாத்மனாம் சுதாம்சுரேஷ ஸ்வயமர்க்ககர்க்கஷ பிரபாபீதப்தாமவதி க்ஷிதிம் கில. எல்லாமே திரும்பி பொய்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். இங்கே எதுக்கு அஹேத்துனா, வாட் இஸ் அந்த அஹேத்து? காரணமில்லாத அந்த கருணைக்கு என்ன காரணம்? சார் காரணம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் நமக்கு தோணுறது தெரியுறது. அப்போது அதுக்கு பதில் இந்த இதில் ஸோ காரணமில்லாத கருணை காட்டுறதுக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அயம் மகாத்மனஹா அயம் மகாத்மானம் ஸ்வதஹ ஸ்வபாவதஹ ஏவ. அதே அந்த மகாத்மர்களுக்கு இப்படி இருக்கிறது, அதுதான் அவங்களுடைய சகஜமான ஸ்வபாவம். அப்படி இல்லைன்னா அவன் எப்படி மகாத்மா ஆயிடுவான், சந்த ஆயிடுவான், பாகவதன் ஆயிடுவான். ஸோ அயம் மகாத்மானாம் ஏவம் ஸ்வபாவ ஸ்வதஹ. அந்த ஸ்வபாவம் இஸ் வெரி நேச்சுரல் டு தெம். இதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு சாது, ஒரு மகாத்மா ஒரு நதிக்கட்ட குளத்தில் எங்கோ அவர் தீர்த்தம் ஆடிட்டுருக்கிறாரு. அதில் ஒரு சின்ன தேல் குட்டி உளுந்துச்சு, மரத்து மேலேருந்து எப்படியோ உள்ளே உளுந்துச்சு. அதில் கஷ்டப்படுறது, தப்பிச்சுக்கிறதுக்கு நீச்சல் அடிக்கும். அது பார்த்தார் அவர். அதை அப்படியே கை வச்சுட்டு எடுத்துகிட்டு வெளியில் போடலாமன்னு இப்படி போடும்போது அது என்ன பண்ணுறது, அதோடைய சுபாவம் அதுக்கு இது இருக்குல்ல கொக்கி, அது வச்சுட்டு ஸ்டிங் பண்ணுறது, குத்துறது, கடிக்கிறது. அப்புறம் அது அப்படி பண்ணுறதுனால இவர் உடனே விட வேண்டியதாயிடுச்சு வெளியில் போடுறதுக்குள்ளே. ஆனால் இவர் விடலை, மறுபடியும் எடுத்துட்டார். மறுபடியும் கொண்டு போய் வெளியில் போடலாம் பார்த்தா அதுக்குள்ளே அப்புறம் திரும்பி குத்துறது. இப்படி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி அது கடிக்கிறதுக்கே குத்துறதுக்கே முயற்சி பண்ணுறது. என்ன அதுக்கு அறிவில்லை, இவர் என்னை ரட்சிக்கிறாருன்னு. சுற்றி இருக்கிற சில பேர் யாரை பார்க்கும்போது, என்ன சுவாமி தேவையில்லாமல் அதை காப்பாற்றணும், அதை கடிச்சிட்ருக்குல்ல, விட்டுடுங்களே அப்படின்னு அவர் சொன்னார். இந்த தேளுடைய சுபாவம் குத்துறது, ஸ்டிங் பண்ணுறது, கடிக்கிறது. அதோடைய சுபாவத்தின் விடாமல் இப்படி பண்ணுறதுன்னா, சாதுவான நான் என்னோடய சுபாவத்தின் விடலாமா?
பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அழகான கருத்து. அதுதான் ஸ்வதஹ ஸ்வபாவ ஏவ. கீப் ஆன் சர்விங் அண்ட் ஹெல்பிங் அண்ட் லவ்விங் இஸ் த நேச்சுரல் ஸ்வபாவங்களை, சகஜம். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸு உண்மையாக நடந்தது கூட நிறைய இருக்குது. அந்த நாமதேவ் மகாராஜ் வந்து குடிச்சிட்டு வரும்போது கோதாவரி நதியில் யாரோ வேணுமனே ஒரு மிலேச்சனை வந்து அவர் மேலே அடிக்கடிக்கு வெத்தலை பாக்கு போட்டு துப்புவார். இவருக்கு கோபம் வருமா? இவர் எல்லாரும் ஊரில் மகாத்மா, ரொம்ப சாந்த சுபாவம், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அவமானப்படுத்தணும், கோபம் வர வைக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பற்றி தெரியணும்னு பண்ணுறான். அவர் துப்புறான். நாமதேவர் வந்து திரும்பி ஒன்றும் பேசாமல் போய் குளிச்சுட்டு வருவார். இப்படி அவன் 10 வாட்டி 20 வாட்டி 30 40 50 60 70 80 இப்படியெல்லாம் துப்புறான். ஆனால் இவர் அத்தனை வாட்டி போய் குளிச்சுட்டு வரான். இவனுக்கு இனிமேல் வாயில் எச்சே முடிஞ்சு போச்சு, துப்புறதுக்கு இல்லாமல். கடைசியில் என்ன மனுஷன் எப்படி இந்த கோபம் வராமல் இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கார் இவர் மகாத்மானே. கால மேலே விழுந்து அப்புறம் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் சிஷ்யன் ஆகிட்டாரம்மா. ஸோ என்ன அந்த ஸ்வபாவம், மேலே ஸ்வபாவம் ஸ்வதாக இருக்கணும் இல்லையா. அடுத்த வரியில எத்த பரஸ்ரம அபனோத பிரவணம். அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை வந்து பார்த்து அவங்களுடைய கஷ்டமாக நினச்சிட்டு அதை நீக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஸ்வபாவம். அதனால் சுவாமிஜி என்ன சொல்லுவார், யூ என்ஜாய் யூ பி ஹாப்பி இன் த ஹாப்பினஸ் ஆஃப் த அதர்ஸ். And same way you feel the suffering of the others also as you are, and then only you can live as a real human being anywhere. ஸோ அப்படிப்பட்ட சுபாவம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் எப்படி என்ன அதுக்கு ஒரு சிமிலி உதாரணம் சொல்லி இங்கே சொல்கிறார் சங்கரர். சுதாம்சுரேஷ, இந்த சுதாம்சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ, இது எல்லாமே பொய்ட்டுக்கெல்லாம் இருக்குது. நான் சிம்பிளாக அர்த்தம் மட்டும் சொல்லி முடிச்சு விட்றேன். சந்திரன் எப்படி அவர் பிரகாசித்த உடனே காலையிலிருந்து சூரியனுடைய பிரச்சண்டமான அந்த ரொம்ப பயங்கரமான சூடு ஹீட்டுனால ஸ்காட்ச்டு பை த ஹீட், அது பூமி எல்லாம் சூடும், அவ்வளோ ஹீட்டு அது. ஆனால் சாயங்காலமாய் மூன் வந்த உடனே அந்த மூன் லைட்டு வர வர பூமி எல்லாம் குளிர்ச்சி ஆகிடும். அப்போ பூமியை குளிர்ச்சி பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களோ கேட்டாங்களோ? பூமி கேட்டுச்சோ? யாரும் கேட்கல, யாரும் சொல்லலை. அது சந்திரனுடைய ஸ்வபாவம், குளிர்ச்சி கொடுக்கறது. சூரியனுடைய சுபாவம் எப்படியோ அந்த மாதிரி. ஆனால் சூரியன் சுபாவம் தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லை. அவர் இருக்கணும், பகலெல்லாம் அவர் இருந்து அவர் கொடுக்க வேண்டியது அவர் கொடுத்தாதான். ஆனால் இந்த உபமானம் இப்படி எடுத்துக்கணும். ஸோ சாதுக்களுக்கு வந்து அப்படி எதுக்கு பண்ணுறாருன்னு நம்ம கேட்டோம் இல்லையா. அஹேதுன காரணரகிதம், காரணம் இல்லாமல் செய்வாங்க. அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்காம எந்த செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அழகாக இந்த ஸ்லோகத்தில் வந்து முடிக்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் சிஷ்யன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது 39 வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வருது ஸ்லோகம். பிரம்மானந்தரசானுபூதி கலிதைஹி பூதைः சுஷீதைர்யுதைः யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைः ஸ்ருதிசுகைः வாக்யாம்ருதைः சேச்சயா சந்தப்தம் பவதாபதாவதஹன ஜ்வாலாபிரேனம் பிரபோ தன்யாஸ்தே பவதீக்ஷணக்ஷணகதேः பாத்ரீகிருதா ஸ்வீகிருதாக. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் மாதிரி பெருசாக அப்படி படிக்கணும். இது ரொம்ப கவித்துவத்தோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட கூடி இருக்கிறது. இதோட அர்த்தத்தினை மட்டும் பதம் பார்க்கலாம், அர்த்தம் எடுத்துக்கிட்டால் போதும். மோர் பொய்டிக்கல், நல்ல அழகாக. முதல் ஹே பிரபோ, ஓகே, ஹே பிரபோ, ஓகே, ஓ மை லார்ட். குருவினி எந்த பாவத்தோட நானும் தன்யன ஆயிடுவேன், நான் உங்களுக்கு எட்ட வந்தான உங்களுடைய தன்யாஸ்தே பவத ஈக்ஷண க்ஷணகதேஹே. யாருக்கு உங்களுடைய கருணா பாருங்க,
ஈக்ஷண ஒரு க்ஷணம் உங்களுடைய கண்ணு பார்வை அவங்கள மேலே விழுந்தா கூட இந்த லோகத்தில் அவங்கள தன்யர்கள் அப்படின்னு முதல்ல பாராட்டி அந்த குரு கிருபா, குருவுடைய ப்ரெசன்ஸு, குருவுடைய சந்நிதி, குருவுடைய எல்லாம் அந்த கட்டாட்சமே கண்ணு பார்வைத்தை சொல்கிறாரு. அதிக க்ஷணகத்தைன்னா ஜஸ்ட்டு ஒரு க்ஷணம் அப்படி. அதனால தான் சத்சங்கத்தில் ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். குருவினை பார்க்கணும். குரு கூட எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே கவனிச்சிட்ருப்பார். ஸோ எப்போ நம்ம குருவினே பார்த்துட்ருக்குறோமோ ஐ கான்டாக்ட், புஸ்தகம் அதெல்லாம் அப்புறம், அந்த வார்த்தைகளை கண்ணு மூலமாக ஏற்படுற அந்த கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் இந்த கட்டாட்ச வீக்ஷணானி இத்தனை அதுக்கு கருணாக்கே பார்வனாலய தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போது அலர்ட்டாக இருக்கணும். கரெக்டாக நம்ம குரு நம்மளை பார்க்கும்போதே நம்ம எங்கோ பார்த்துட்டோம், புஸ்தகம் பெண்ணனே அப்புறம் அங்கனே. ஸோ அப்படிப்பட்ட அலர்ட்னஸோடு இருக்கணும். ஏன்னா உங்கள் பார்வை அவ்வளவு என்னை புனிதம் பண்ணும். இட் டைரக்ட்லி கோஸ் அண்ட் பியர்ஸ் இன் டு மை ஹார்ட். யார் அவன் அந்த தன்யர்கள்? அப்புறம் அது விவரிக்கிறார். அவங்க பாத்திரீகிருத்தாக ஸ்வீகிருத்தாக, உங்களுடைய கிருபைக்கு பாத்திரர்களானவங்க. பாத்திரத்தை நமக்கிட்ட குவாலிட்டிஸ்ன்னு வச்சுக்கிட்டு போகிறோம், குருவுக்கிட்ட சரணாகிறோம். ஆனால் குரு நம்மளை ஏற்றுக்கணுமே, குருவுக்கு கூட நம்ம மேலே ஸ்ரத்த வரணுமே. ஓகே, குருகமா சொல்லி தரணும், இவங்களை புரிய வைக்கணும், எப்படியாவது புரிய வைக்கணும். கஷ்டமாக இருக்கிற உபனிஷத்து என்ன பாஷையில் எப்படியாவது சொல்லி இந்த விஷயத்தை அவங்க லெவலுக்கு, குரு பாண்டித்யம் காட்டுக்கிறதுக்காக பேசக்கூடாது. எப்படி கேட்குறவங்களுக்கு புரியும், இதோடைய பலன் கிடைக்குமனே எதிர்பார்த்து தானே டீச் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்களால் ஸ்வீகரிக்கப்பட்ட ஓகே அவங்க தன்யர்கள் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா கடவுள், இது கடவுள் விஷயத்தில் முதல்ல கடவுள் சொல்லணுமா, நீ எனக்கு சேர்ந்தவனப்பா, நீ பயப்பட வேண்டாம். அதனால தான் நம்ம கூட என்ன சொல்லணும், பகவானுக்கு முன்னாடி, பகவானே நான் உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு நீ ஒரு வாட்டி சொல்லேன். இப்படி தான் ஆழ்வார்கள் சில பேர் யாரோ பாடியிருக்காங்க. நான் உனக்கு சேர்ந்தவனன்னு சொல்லும், அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன். உன்னை வாயால் சொல்ல. அப்படி பகவான் அதே மாதிரி குரு கூட குரு நம்மளுமே ஸ்வீகரிச்சிட்டாரு. நம்ம மேல் அவ்வளோ ஸ்ரத்தைய கருணை காட்டுறாரு, அவ்வளோ அக்கறை காட்டுறாருன்னு பாவனை நமக்கு வரணும். அதுதான் சொல்கிறாரு, பாத்திரீகிருத்தாக ஸ்வீகிருத்தாக. நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பேசுகிறோம், இதேதோ ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப பொயிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனோட என்னமோ இருக்குன்னு சாரம் உள்ள. லோகத்தில் எத்தனையோ பேர் குரு கிடைக்காமல் தவிச்சுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. எனக்கு சரியான குரு கடிச்சு எப்போ எனக்கு மார்க்கம் தெரிய போகிறது. நிஜமான சாதகர்கள் தான். எனக்கு சாஸ்திர வித்யை படிக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கும், யார் சொல்லி தருவாங்கன்னு குரு ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஷாப்பிங்கன்னு அப்படி வார்த்தை இப்படி ஏன் சொல்ல வேண்டியதாகிடுச்சுன்னா, வெரி டிஃபிகல்ட் டு கெட், எங்கேயுமே என்டாங்கிள் ஆகாமல். நேற்றுக்கு வேறு ஏதோ கிளாஸில் சொன்னோமே, குருகீத்தில் சொன்னது பற்றி, குருவுடைய வித்தாபஹாரி பகவா சந்தி. லோகத்தில் குரு சிஷ்ய வித்தாபஹாரி, சிஷ்யனுடைய பணத்தின் திருடுறதுக்கு பணம் எவ்வளோ வரும், இவனு கெட்டுன்னு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு ஆசிச்சே குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க லோகத்தில். ஆனால் சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற இந்த சம்சார பவாக்னி தப்த தாபத்திலிருந்து விடுவிக்கணுமனே ஆசிக்கிற குருக்கள் லோகத்தில் ரொம்ப கம்மி. இவனுக்கு ஞானம் கொடுக்கணுமனே. அதனால் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சரித்திரங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரமணர் பகவானோட வாழ்க்கையில் சொல்லும்போது அந்த வெள்ளைக்காரனை முதல்ல வந்த பால் பிரெண்டன், அவனும் இன் சர்ச் ஆஃப் ஞானி, இன் சர்ச் ஆஃப் இந்தியான்னு வந்தார். செயின்ட்டு ஞானன்னு எப்படி இருப்பான், எங்கே இருக்கான் தேடி பார்ப்போம். எந்த நாடுலேருந்து எங்கே தேடுறான், இந்த நாட்டில் சுற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அதில் ஈடுபட்டிருப்பான். அவனுக்கு இருக்கிற அந்த தீவிரமான அந்த ஒரு உற்சாகத்தினால ஆசைனால் காஞ்சி பெரியோர்கிட்ட வந்தப்போ
இவருடைய மென்டாலிட்டி இவன் எதுக்காக தேடுறான், என்ன பார்க்குறான், எதிர்பார்க்குறான், என்ன விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரியவருக்கு தெரிஞ்சது. நேராக திருவண்ணாமலை போ, அங்கே இருப்பார், நீ பாருன்னு ரமண மகர்ஷிக்கிட்ட அனுப்பிச்சிட்டாரம்மா, காஞ்சி பெரியவர் பாருங்க. ஸோ அதனால் நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு ரொம்ப சுலபமாக லப்யமாகி சாஸ்திரத்தினை சொல்லிக் கொடுக்குற குருன்னு நம்ம அவங்க மதிப்பு தெரிய மாட்டேங்குது. நமக்கு எனக்கு கஷ்டம், எப்பவுமே என்னை கிட்டே இருக்கிறது மேலே மதிப்பு இருக்காது. ஆனால் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இது இப்படி இந்த மாதிரி மீடியாவில் யூடியூப்பில் போடும்போது எத்தனையோ பேர் நாம் தெரியாமல் கூட கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பலம் கிடைக்கிறது. தேர் ஃபீலிங், தேர் கெட்டிங் பெனிஃபிட் ஆஃப் இட். நேராக கேட்குறது அப்படி முடியலன்னா கூட அவங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்ரத்தா பக்தி பாவம் இருந்து, ஏன்னா இந்த காலத்தில் என்ன பண்ணுறது, ஸோ மீடியா இஸ் அவைலபிள், அது நல்லதுக்கு உபயோகப்படுத்துக்கிறோம். இப்போ இந்த கொரோனா சமயத்தில் இப்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ் எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க, யூடியூப்பில் எத்தனையோ வருதுனால அதே நிறைய பேருக்கு ஆதரவாக இருக்குது, மனசுக்கு நிம்மதி சாந்தி தைரியம் கொடுக்குறதா இல்லையா. ஸோ அதனால் அப்படி ஸோ கொடுக்குற பாத்ரீகிருத்தாக சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இப்போ நான் படித்ததெல்லாம் கீழே வரியில் இருந்துச்சு. பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி. இப்போது அந்த டிஸ்கிரிப்ஷன், குருவே உன்னுடைய வாய் அனே குடம், ஒரு ஜக்கு, அதோட வாயால் உங்கள் வாயின்னு அப்படி கம்பேர் பண்ணுறாரு. சரியா? கலசோஜிதைஹி. ஓகே, உங்கள் வாக்கு அதில் அமிர்தம் மாதிரி பிரவகிக்கிறதே, அது பிரம்மான ரசானுபூதியோடு கூடியிருக்கிறது. ஓகே, ரொம்ப குளிர்ச்சியாக சீத்தளமாக மனசனே ஆனந்தப்படுத்துறதா இருக்கிறது. அது ஸ்ருதியுடைய சாராம்சமாக, வேதங்களுடைய சாராம்சமாக, உபனிஷத்துடைய சாராம்சமாக இருக்குது. ஸ்ருதி சுகைஹி வாக்கியைஹி. அப்படிப்பட்ட அமிர்த வாக்கியங்கள் உங்கள் வாயால் வெளியில் பிரவகிச்சிட்ருக்கிற அப்படிப்பட்ட வேதாந்த வாக்கியங்கள் மூலமாக என்னை புரோக்ஷணம் பண்ணுங்கோ. சேச்சையா ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, ப்ளீஸ் ட்ரென்ச் மீ, என்னை குளிப்பாட்டுங்கோ, என்னை மேலே புரோக்ஷணம் பண்ணுங்கோ அப்படியானே சிஷ்யனை ரொம்ப, ஏன்னா எதுக்கு இதெல்லாம், எனக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது ஆகிடுமா, லாபம் வருமா, வேலை கிடைக்குமா, பணம் வருமா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வேதாந்தம், இந்த சிரவணம் எல்லாம் பண்ணால் அது எதுவுமே நடக்காது. சரீரம் வியாதி அப்படி இருக்கும், குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் அப்படி இருக்கும், அது தானே சரியாகும். வேதாந்த சிரவணத்தினால் அதெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுட்டு இருந்தால் புரிஞ்சுக்குங்க, பெட்டர் நாட் டு லிசன். என்ன கிடைக்கும்னா, அசல் உனக்கு ப்ராப்ளமே இல்லை, உனக்கு துக்கம் இல்லை, உன்னோட ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கொண்டு ஸ்வரூப ஜானத்தின்னு கொடுத்துருது. அதுதானே சொல்கிறானு, அஜ்ஞானம்னே வைரஸ்ன்னு நீக்கிட்ட இந்த எந்த வைரஸ்னாலும் எனக்கு அதுக்கப்புறம் நமக்கு பயம் கிடையாது, மரண பயம் கிடையாது, மரணமே இல்லை, எனக்கு மரணம் இல்லாத வஸ்து நான் பிரம்மன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதையும் கொடுக்குற. அதனால் சேச்சையா என்னை குளிப்பாட்டுங்கோ, புரோக்ஷணம் பண்ணுங்க என்னை மேலேன்னு சொல்லிட்டு, நானும் சந்தப்த பவா தாப தாவ, அது மேலே சொன்னது எல்லாத்தையும் திரும்பிங்க. அது எனக்கு அப்படிப்பட்ட சம்சார தாபத்திலோ அஜ்ஞானத்துடைய அந்தகாரத்தில் முழுங்கி இருக்கிற, ஓகே, கரையேற தெரியாமல் தவிச்சிட்ருக்கிற என்னை நீங்கள் ஓ குரு காப்பாற்றணும், குருவே சரணம்னு சொல்லிட்டு இங்கே நல்லா சொல்கிறாரு. அடுத்த வாரம் அடுத்த ஸ்லோகங்கள் என்னன்னு இது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.